ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாம்பிள் ட்ரம்மில் ஒரு 5 பீஸோ 10 பீஸோ அவங்க வந்து ட்ரையல் பண்ணுவாங்க. பண்ணும்போது அந்த எக்ஸாக்ட் கலருக்காக 85% மேட்ச் பண்ணுவாங்க. மேட்ச் பண்ணும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு ஐடியா கிடச்சிரும் இது வந்து எந்த லெவலில் வரும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரேங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அதில் 100% மேட்ச் பண்ணிக்குவாங்க. ஸோ இதிலே வந்து அவங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா, இது உங்களுக்கு தெரியும், கெமிக்கல் வந்து உள்ளே கொடுக்கும்போது ட்ரம்மில் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்க, அந்த வெயிட்டு அளந்து போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து இந்த கெமிக்கலோட அளவு வெயிட்டை வச்சு பர் லிட்டருக்கு எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணி பெரிய ட்ரம்முக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டில் அவங்க வந்து கெமிக்கல் வந்து உள்ளே கொடுப்பாங்க. பண்ணணுன்னா இந்த சாம்பிள்லே வந்து டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், இந்த கலரில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு பெரிய ட்ரம்மில் கொடுக்கும்போது இன்னும் எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கெமிக்கல் கேன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து இம்போர்ட்டட் லோக்கல் கெமிக்கல்ஸ் ஆல்சோ இருக்குது. எல்லாமே வந்து பிக்மெண்ட்டு டை சொல்யூஷன் எல்லாம் இருக்குது. ஒரு ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா கலர் ஸ்வாட்சஸ் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ரிசீவ் ஆகும். அந்த கலருக்காக இந்த ஸ்டேஜ்லேருந்து இவங்க பிக்மெண்ட்டு டை என்ன பிக்மெண்ட்டு என்ன கலர் டையோ அதை வந்து அதுக்கு தகுந்த மெஷர்மெண்ட்டில் கொடுத்து டை பண்ணிடுறாங்க. டை பண்ணி முடித்து டையிங் அந்த ட்ரம்லேருந்து இறங்கின உடனே இந்த மாதிரி தண்ணி வந்து லீக் ஆகுது பார்த்தீங்களா, தண்ணி லீக் ஆகுது இல்லையா, இந்த ஈரத்தை எக்ஸஸ் வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த செட்டிங் அடிக்கிறாங்க.